ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல ஃபிஃப்த் செஷனா பார்க்க போறோம். இதுல நாங்க பைத்தன் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்ற டாபிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். இந்த பைத்தன் ஐடென்டிஃபயர்ஸ் என்ன, இந்த ஐடென்டிஃபயர்ஸ்ல இருக்க போற கன்செப்ட் என்னன்னு சொல்லி இனிஷியல்ல இருந்து இந்த செஷன் ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். இதை விட நாங்க சில பைத்தன் இன்புட்ஸ் அப்படின்ற டாபிக்கும் இந்த செஷன்ல கவர் பண்ண போறோம். பிஃபோர் தட் ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பைத்தன் இன்ட்ரடக்ஷன், அதை விட பார்த்தோம் சொன்னால் பைத்தன்ல இருக்கிற பேசிக் சிம்பிள்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஆப்ரேட்டர்ஸ், இப்படியான கான்செப்ட் எல்லாமே கதைச்சு முடிச்சிருந்தோம். ஸோ டிஸ்கஸ் பண்ண அந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவையாண்டா சேம் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்து ஃபுல் நாலேஜுமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஆன்லைன் ஐடி யூஸ் பண்ணி நீங்களும் இந்த பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் இந்த ஸ்லைடும் நீங்க அங்க இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பைத்தன் ஐடென்டிஃபயர்ஸ் என்ன அதிന്റെ இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவோம். நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கூகுள் சர்ச் பண்ண அவுட்புட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இதில் பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபயர்ஸ் இன் பைத்தன். ஃபர்ஸ்டா நாங்க வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்க கால்குலேட் பண்ணிக்கல. மேட்ஸ்ல நாங்கள் எக்ஸ் வைக்கிறது வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, சம்டைம் y இஸ் ஈக்குவல் டு 9, எங்களுக்கு இதை விட பார்த்தோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இப்படி நாங்கள் ஒரு தெரியாத ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஒரு நேம் வைக்கிறது வளரும் மேட்ஸில். இதே மாதிரி எங்களோட ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ல கூட நாங்களா சில வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாங்க ஒரு சர்க்கிள் ரேடியஸ் ஒரு ஆரே உண்ட வாங்கி அதிന്റെ சுற்றளவு பரப்பளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பெரிமீட்டர் ஓ தட் ஏரியா. ஸோ இதை ஃபைன் பண்ண போறோம்னு சொல்லிக்கல நாங்கள் அதிന്റെ இனிஷியல் நேம் சர்க்கம்ஃபரன்ஸ் சி, பெரிமீட்டர் பி என்று சொல்லி நாங்களா ஒரு நேமை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். பட் ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க இப்ப கேபிட்டல் ஏ என்ற ஒரு லெட்டரை வச்சுட்டீங்கன்னா திரும்ப கேபிட்டல் ஏக்கு இன்னொரு வேரியபிள நீங்க இன்னொரு நேமை சேஞ்ச் பண்ணிக்கல, இன்னொரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கல, அது சேஞ்ச் ஆயிடும் ஆட்டோமேட்டிக். அப்ப இப்படியான ஆட்களை நாங்க சொல்லிக்கொள்றது வேரியபிள். வேரியபிள் அப்படின்றதுக்கு நாங்க தமிழ்ல சொல்லிக்கொள்வோம் அப்படின்னா மாறிகள். ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் அதன் பெருமானம் வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டு போனால் அதை நாங்க வேரியபிள்னு சொல்லுவோம். இதே மாதிரி கன்ஸ்டன்ட் சொல்லியிருக்கு. கன்ஸ்டன்ட் சொன்னா என்னன்னு சொன்னால் மாறிலிகள் சொல்லுவோம். நிறைய மாறிலிகள் படிச்சிருப்பீங்க. பை என்றது ஒரு வேல்யூ 22/7 படிச்சிருப்பீங்க. 3.14 அப்படியே கன்னியஸா போகும். அவகாதரோஸ் கன்ஸ்டன்ட் படிச்சிருப்பீங்க. அவகாதரோ மாறிலி. மாறிகள் மாறிலிகள் என்று ரெண்டு பேர் இருக்கணும். இதை விட நாங்களா ஃபங்க்ஷன்ஸ் மேக் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் என்றது என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த செக்ஷன்ல நாங்க படிச்சுட்டு வருவோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத படி படிப்போம். இதை விட நாங்க மாடியூல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. நாங்களா டிஃபைன் பண்ற நேம்ஸ் ஐடென்டிஃபயர் என்ற நேமால சொல்லிக்கணும். ஸோ ஐடென்டிஃபயர் என்னன்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணுமா இருந்தா ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தெரிஞ்சிருக்க வேணும். ஐடென்டிஃபயர் அப்படின்றது வந்து நாங்களா அந்த ப்ரோக்ராமுக்கு வைக்கிற நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மேத்ஸ் கால்குலேஷன் ஒன்று செஞ்சு கொண்டு வரீங்களா, நீங்களா வந்து எக்ஸ் ஒரு நேம் ஒன்று வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த எக்ஸ்ன்றது நீங்க டிக்ளேர் பண்ற நேமா இருக்கு. நீங்க எக்ஸ்ட் வைக்கிறீங்கன்றதுக்காக இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுறதும் அதை எக்ஸ்ட் வைக்கணும்ன்ற ரூல் இல்ல. அவர் வந்து தனக்கு விரும்பின ஒரு பேர் ஒன்று வச்சு கொண்டு போகலாம். இப்படி நாங்கள் இந்த ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷனை நாங்க பார்க்கலாம். பட் எனிஹவ் நாங்க கூகுள்ல நாங்க எப்படி இதை சர்ச் பண்ணிக்கல அவுட்புட் அப்படி வந்திருக்கின்ற விஷயம் இதுல பார்க்கலாம். ஸோ கூகுள்ல சர்ச் பண்ணி எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபயர் என்னன்ற விஷயத்துக்கான விளக்கம் இதுல தந்திருக்கீங்கன்னா, ஐடென்டிஃபயர் இஸ் அ யூசர் டிஃபைன்ட் நேம். அதாவது பயனர் ஒரு ஆளால டிஃபைன் பண்ணப்பட்ட பேர் given to a variable. ஒரு வேரியபிளுக்கா இருக்கலாம், அல்லது ஃபங்க்ஷனா இருக்கலாம், அல்லது கிளாஸா இருக்கலாம், மொடியூலா இருக்கலாம், அல்லது அது மாதிரியான நேம்ஸ் நீங்க எங்கெல்லாம் இதை யூஸ் பண்றீங்களோ கன்ஸ்டன்டா இருக்கலாம். நாங்களா டிஃபைன் பண்ற நேம் தான் இந்த ஐடென்டிஃபயர். பட் நாங்களா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம்ன்றேக்கு அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆள் எக்ஸ் வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னா இந்த எக்ஸை திரும்ப அவர் பாவிக்கல. அது ஆல்ரெடி எக்ஸ் வச்சாச்சு. ஏதோ ஒரு பர்பஸுக்கு நாங்கள் எக்ஸ் நேமை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாம் தரம் நாங்க எக்ஸ் வச்சுட்டு நேமை யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிள் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இப்போ நாங்க மேல வச்ச பர்பஸ் வந்து கீழே அதை பிழைக்க தொடங்கி. அப்போ ஒரு நேம் ஒரு இடத்த வச்சுட்டோம்னா அதை ஃபிக்ஸ் அவுட். ஓகே, இந்த பர்பஸுக்கு தான் அதை வச்சிருக்கிறோம். வேற பர்பஸுக்கு வேற ஒரு நேமை நாங்க டிக்ளேர் பண்ணி எடுத்துக்கொள்ளும். பிறகு வேல்யூஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம். இப்படியான இடத்துல இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றது தான் இனிஷியலா நாங்க பார்ப்போம். இந்த வேரியபிள்லையும் பார்த்தோம்னு சொன்னா இப்ப கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இது ரெண்டுமே வந்து வேறு.
கேபிட்டல் ஏக்கு நாங்கள் 5 வைக்கிறோம், ஸ்மால் ஏக்கு 7 வைக்கிறோம். கேபிட்டல் ஏ பிரிண்ட் பண்ணிக்கு எங்களுக்கு 5 தான் வரப்போகுது, ஸ்மால் ஏ பிரிண்ட் பண்ணிக்கல 7 தான் வரப்போகுது. இப்போ சில இடங்களில் நாங்கள் யோசிப்போம் கேபிட்டல் ஸ்மால் ரெண்டுமே ஒன்று தானே, நாங்கள் ஒரே லெட்டர் எடுக்க மாட்டா இல்லை. ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் நீங்க கேபிட்டல்ல வைக்கிற லெட்டரை வேறையா எடுத்துக்கொள்ளும், ஸ்மால்ல வைக்க போற பெருமானம் வேறையா எடுத்துக்கொள்ளும். இதுதான் பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்க போது பைத்தன் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்ற டாபிக். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பைத்தன் ஐடென்டிஃபையர்ஸ் நாங்க எப்படி யூஸ் பண்றோம்ன்றது. இந்த அவுட்புட் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இதுல நான் இனிஷியலா வச்சுக்கொள்றேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 34. அடுத்த லைன்ல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்ன்றதை நான் பிரிண்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ எக்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கல எனக்கு 34 வந்துருக்கு. இங்க எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிளா நாங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 24 வைக்கிறேன், 24. அவுட்புட்ல நான் என்ன செய்யறேன், ஏ பிரிண்ட் பண்றேன். தென் கீழே கேபிட்டல் ஏ என்று சொல்லி ஒரு அளவு வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஏ தட்ஸ் ஈக்குவல் டு 56. ஸோ பிரிண்ட் பண்ண போறேன் கேபிட்டல் ஏ. இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. இதை ரன் பண்ணி பார்க்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏன்றது 56 இருந்தது, அது அப்படியே வந்திருக்கு அவுட்புட். ஸ்மால் ஏன்ற அவுட்புட் எங்களுக்கு நோம்பலா வந்து. ஸோ இது ஃபைன். பட் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ டைப் பண்ணிப்போம் பிரிண்ட் ஸ்மால் ஏ. இது ரெண்டையுமே டிஃப்ரெண்டா தான் பார்த்துக்கொள்ளும், கேஸ் சென்சிட்டிவ் என்ற நேமால சொல்லிக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு 56 அவுட்புட் வந்ததுக்கான ரீசன் கேபிட்டல் ஏ இந்த வேல்யூ 56, ஸ்மால் ஏ இந்த வேல்யூ 24. எங்களுக்கு அப்படியே வந்திருக்கு. சரி, எங்க என்ன ஆர்டர் மாத்தினாலும் உங்களுக்கு சரியான ஆன்சர் தான் நீங்க வந்திருக்கு. இது வேரியபிள் சொல்லிக்கொள்ளும். ஸோ தென் இப்போ நாங்கள் ஸ்மால் ஏ இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண போறோம். ஸ்மால் ஏ இந்த வேல்யூவை நான் என்ன செய்யறேன் 13 சேஞ்ச் பண்றேன். ஸோ ஆல்ரெடி 24 வச்ச நான் இந்த இடத்துல 13 சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ண போறேன் பிரிண்ட் ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏ பிரிண்ட் பண்ணிக்கல எங்களுக்கு 13 வந்து. ஸோ வேரியபிள் தானே, അതിന്റെ வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ 13 மாத்தினபடியால இங்க 13 வந்து. எனிஹவ் நீங்கள் இங்க என்னதான் 13 சேஞ்ச் பண்ணினாலுமே இந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தா பிறகு கேபிட்டல் ஏ நாங்க இங்க பிரிண்ட் பண்ணுவோமா இருந்தா இந்த கேபிட்டல் ஏக்கு 56 தான். அதுல எந்த ஒரு சேஞ்சுமே எங்களுக்கு வர போறது இல்லை. ஸோ இப்படி நாங்கள் இதை கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பட் கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஒரு வேரியபிள் ஒன்றுல நாங்கள் இவ்வளவு விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி இருக்கிறோம். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த ஆப்ரேட்டர்ஸ். இப்ப இந்த வேரியபிள்ஸ்ல நாங்க இந்த ஆப்ரேட்டர் அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி கொண்டு வரலாம். பிளஸ் போட்டு நாங்கள் கால்குலேட் பண்றது இங்க நடக்கும். ஸோ இதை ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிக்கிறோம், எல்லாமே டிலீட் பண்றேன். இந்த இடத்துல நான் கேபிட்டல் ஏ என்றதை நாங்க ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணுவோம். ஸோ எங்கள்ட்ட ஸ்மால் ஏ என்ற வேல்யூ மட்டும்தான் இருக்கு. இந்த ஸ்மால் ஏ என்றதோட நீங்க பிரிண்ட் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ பிளஸ் 10 இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிக்கல அந்த ஏ என்றதோட 10 என்ற வேல்யூ ஆட் பண்ணி எங்களுக்கு 34 ஆன்சர். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் கூட அந்த வேரியபிளோட ஆட் பண்ணி வரலாம். ஸோ இப்படியான பாசிபிலிட்டிஸ் நாங்க இங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் என்ற டாபிக்ல நாங்க இங்க கம்பேர் பண்ணிக்கல இந்த ஏ என்றது நான் பாவிச்ச நேம். சில பேர் எக்ஸ் என்று வைப்பினம், சில பேர் y என்று வைப்பினம். ஒரு லெட்டர்ல தான் நாங்க வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும்ட்டா இல்லை. சில நேரங்கள்ல நாங்கள் ஏ என்று வைக்காம ஏபி இஸ் ஈக்குவல் டு 24 இதுவும் ஏபி என்றது 24 என்று வச்சுக்கோள். ஸோ பிரிண்ட் பண்ணிக்கல ஏபியை பிரிண்ட் பண்றோம் 24 வந்து. ஒரு நேம் வைக்கல அது ஒரு லெட்டர்லாம் இருக்க வேணும்ன்ற ரூல்ஸ் இல்லை. ஸோ சில பேர்ல வைக்க ஓகே மேக்ஸ், மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு நேம் உண்டு நார்மலா மேக்ஸிமம் தட்ஸ் ஈக்குவல் டு 45. இப்போ பிரிண்ட் பண்ணிக்கல என்ன செய்யறேன் மேக்ஸிமம். மேக்ஸிமம்ன்றதை பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ ரன் பண்ணி எங்களுக்கு அவுட்புட் 45 வந்து. இப்படியான மல்டி லெட்டர்ஸ் கொண்ட நேம்ஸும் நாங்க யூஸ் பண்ணலாம். ஒரு லெட்டர்ல தான் நாங்க வேரியபிள் யூஸ் பண்ணணும் சொல்லி ரூல்ஸ் இல்லை.
ஈஸிக்காக நாங்கள் ஒவ்வொரு லெட்டர்ல டைப் பண்ணிக்கொள்றோம். இது ஓகே ஃபைன். பட் இந்த இடத்துல நாங்க அடுத்ததா பார்க்க போறது இப்ப ரூல்ஸ். இப்ப சில ரூல்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேம் பாவிப்பினும் இதுக்கான ரூல்ஸ். ஐடென்டிஃபயருக்கு ஒரு நேம் வைக்க போறீங்களா அதுக்கான ரூல்ஸ் என்று சொல்லி சிலது இருக்கு. ஸோ இந்த ஸ்லைட் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிஷன்ஸ் ஃபார் ஐடென்டிஃபயர் நேமிங். ஒரு ஐடென்டிஃபயருக்கு நேம் வைக்க என்னென்ன கண்டிஷன்ஸ் நாங்க பாவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லு. முதலாவது நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ், அதாவது கேபிட்டல் ஸ்மால் அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ன்றதுல வித்தியாசம் காட்டி கொடுக்கும். அதாவது நாங்கள் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணியே ஆக வேணும் இந்த இடத்துல. ஸோ இதுல வந்து முதலாவது சொல்லி இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி அல்பபெட். அல்பபெட் அப்படி என்று சொல்றது ஒரு ஆங்கில எழுத்தா இருக்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நான் மினிமைஸ் பண்ணி கொள்றேன், இதை ஃபுல்லாவே நான் ரிமூவ் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இது சரியாண்டா ஓகே. இஸ் ஈக்குவல் டு 89 இப்படி வைக்கலாமான்னு சொன்னா இதுவும் நாங்க 89 சொல்லி வைக்கிறதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. இந்த அல்பபெட், அதாவது முதலாவது லெட்டர் எப்பவுமே அல்பபெட் ஒரு ஆங்கில எழுத்தா இருக்க வேணும். நீங்க இப்படி யோசிக்கலாம், 4 இஸ் ஈக்குவல் டு 7 இப்படி வைக்கலாமோண்டா இல்ல. இப்படி நீங்க ஒரு நாளும் ஐடென்டிஃபயர் 4 4 என்ற நம்பரை ஐடென்டிஃபயரா வைக்கலாம். எக்ஸ் என்று வைக்கலாம், ஏ என்று வைக்கலாம், பி என்று வைக்கலாம், வாட் எவர். பட் நீங்கள் முதலாவது எழுத்தை சூஸ் பண்ணிக்க அது ஒரு அல்பபெட்டா இருக்க வேணும். சில நேரங்கள்ல அண்டர்ஸ்கோர், இப்ப அண்டர்ஸ்கோர்ன்றது ஒரு கீழ் கோடுன்னு சொல்லிக் கொள்வோம், 34 இப்படி வைக்கலாமான்னு ட்ரை பண்ணிப்பா. சோ இது உங்களுக்கு ஓகே. இப்ப கீழே நாங்கள் பிரிண்ட் என்ற கமாண்ட் கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோரை வந்து பிரிண்ட் பண்ணோம். சோ முதலாவது ரூல் என்னவா இருக்குன்னு சொன்னால், ஒரு வேரியபிள் ஒரு ஐடென்டிஃபயரை நீங்க டிக்ளேர் பண்ற அந்த சந்தர்ப்பத்துல முதலாவது எழுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் அல்பபெட்டா இருக்க வேணும் அல்லது அண்டர்ஸ்கோரா இருக்க வேணும், ஒரு கீழ் கோடா இருக்கணும். நீங்க நிறைய எழுத்துல வைக்கலாம், ஒரு எழுத்துல வைக்கலாம், அது உங்களோட இருக்கும். பட் வைக்கிற நேரங்கள் அந்த நேமை நாங்கள் டிக்ளேர் பண்ற நேரங்கள்ல அது அல்பபெட்டா இருக்க வேணும் அல்லது அண்டர்ஸ்கோரா இருக்க வேணும், இனிஷியல் லெட்டர். ஸோ அதைத்தான் நாங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி அல்பபெட் ஓ அண்டர்ஸ்கோர். இதைத்தான் நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ செகண்ட் ரூல் என்ன, இதை பற்றி நாங்க பார்த்துட்டு இருப்போம். ஸோ செகண்ட் ரூல் என்னவா இருக்கும்னு சொன்னால், இப்ப முதலாவது எழுத்து முடிஞ்சது, அதுக்கு பிறகு வரப்போற எழுத்துக்கள், அதை தொடர்ந்து வரப்போற எழுத்துக்கள் அல்பபெட்டா இருக்கலாம் அல்லது அண்டர்ஸ்கோரா இருக்கலாம் அல்லது நம்பராகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாப்பமா இருந்தால், இப்ப இந்த இடத்துல நான் இப்படி ஒரு நேம் ஒன்று வைக்கிறேன், முதலாவது எழுத்து தான் நம்பரா வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கு பிறகு நம்பர் வர்றது பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு வந்து இ என்ற ஒரு நேம் வைக்கிறேன், E3 இப்படி ஒரு பேர் வைக்கலாமோட இதோ. இப்ப நான் 3 என்று தொடங்கக்கூடாதே தவிர முதலாவது எழுத்து ஒரு அல்பபெட்டா வச்சுக்கொண்டு ரெண்டாவது எழுத்து நீங்கள் எதுவும் பாவிக்கலாம். எதுவும் என்று சொல்லிக்கல, அது அல்பபெட்டா இருக்கலாம் அல்லது அண்டர்ஸ்கோரா இருக்கலாம் அல்லது நம்பரா கூட இருக்கலாம். E3 is equal to 45. ஸோ இப்போ நான் பிரிண்ட் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு E3 என்று சொல்லி பிரிண்ட் பண்றேன். E3 பிரிண்ட் பண்ணிக்க எனக்கு 45 ஆன்சர். ஸோ நீங்க ஒரு ஐடென்டிஃபயரை டிக்ளேர் பண்ணிக்கல, ரெண்டாவது எழுத்து வந்து அல்பபெட்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், அண்டர்ஸ்கோரா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப இன்னொரு அல்பபெட், ஸோ R அண்டர்ஸ்கோர் 6 தட்ஸ் ஈக்குவல் டு 67. ஸோ இந்த இடத்த நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன், R அண்டர்ஸ்கோர் 6. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு 67 ஆன்சர். அண்டர்ஸ்கோர் வந்து வரலாம், பிரச்சனை. அதே மாதிரி நம்பர் யூஸ் நீங்க தனியா அல்பபெட் தான் 2 தரம் பாவிக்க போறீங்கன்னாலும் ஓகே. இப்ப கேபிட்டல் டி ஸ்மால் h தட்ஸ் ஈக்குவல் டு 60, ஓகே 69 பிரிண்ட். ஸோ இதுல நான் கேபிட்டல் டி ஸ்மால் h இதை ரன் பண்ணிப்பா 69 அவுட். ஸோ சிம்பிளா நாங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை வச்சும் நாங்கள் ஒரு ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ணலாம். பட் எனிஹவ் அதோட இனிஷியல் லெட்டர் வந்து இங்கிலீஷ் லெட்டரா இருக்கும் அல்லது அண்டர்ஸ்கோரா இருக்கும், அதுக்கு பிறகு வர எழுத்துக்கள் இங்கிலீஷ் லெட்டர் ஓ த அண்டர்ஸ்கோர் ஓர் நம்பர் 0 to 9 நம்பரா இருக்கு. இப்படி இதை நாங்கள் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தட்ஸ் ஃபைன். ஸோ தேர்ட் ரூலுக்கு நாங்க மூவ் ஆகும். தேர்ட் ரூல் என்ன சொல்லி இருக்கிறோம்னு சொன்னால் இது சிம்பிள் தான். கான் பி யூஸ்ட்
ஸ்பெஷல் நோட்டேஷன்ஸ். இந்த எந்த ஒரு இடத்திலையுமே நீங்க ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ற எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்பெஷல் சிம்பிள்ஸை யூஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கேபிட்டல் இல்ல ஸ்மால் ஏ, ஓகே, ஸ்மால் ஏ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு 6 வைக்கிறீங்களா, அதுக்குள்ள நீங்க இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணவே இல்லை. அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எந்த ஒரு இடத்திலையுமே நாங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பேசஸ் கூட பாவிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நாங்க ரன் பண்ணி பார்ப்போம் எப்படியான ஐடென்டிஃபையர்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்டா இருக்க இதுல எல்லாத்தையுமே டிலீட் பண்றேன் நீங்க இருக்க போறோம். இப்ப பாருங்க, அப்போ கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்பேஸ் விட்டு இ தட்ஸ் ஈக்குவல் டு 6 என்று வைக்கிறோம். இப்ப நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். கேபிட்டல் ஆர் ஸ்பேஸ் விட்டு இ. இப்ப இதை ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அவுட்புட் பார்த்தோம்னு சொன்னா இதுல எரர், ஸ்பேஸ் பாவிக்கல. இதே மாதிரி நாங்கள் இப்ப இதுல ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் பாவிக்கலாமான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பெர்சன்டேஜ் அடையாளம் டி தட்ஸ் ஈக்குவல் டு 90 என்று வைக்கிறோம். இப்ப இங்கேயும் அதே வேரியபிள் கேபிட்டல் ஆர் பெர்சன்டேஜ் டி. இதை நாங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், எரர் தான். பெர்சன்டேஜ் என்ற சிம்பிள் நாங்க யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நாங்க ஐடென்டிஃபையர்ஸ்ல பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை. தென் ஃபைன். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த ஐடென்டிஃபையர்ஸ் நேமிங்ல ஆல்ரெடி எங்களுக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் ஐடென்டிஃபையர் நேமிங் கண்டிஷன் இஸ் ரிசர்வ் வேர்ட்ஸ் கான் பி யூஸ்ட். இந்த ரிசர்வ் வேர்ட் அப்படின்ற என்னவா இருக்கும்னு சொன்னால் ஆல்ரெடி முன்மொழியப்பட்ட சில வசனங்கள் அல்லது சொற்கள். இப்போ பைத்தன் என்றதை பொறுத்த மட்டும் பிரிண்ட் என்றது ஒரு கீவேர்ட். இந்த பிரிண்ட் என்ற பேர்ல நீங்க ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது, ஒரு ஐடென்டிஃபையரை கூட டிக்ளேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இஃப், வைல் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல நாங்க கண்டினியூஸா இந்த விஷயங்கள் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நாங்க ஆல்ரெடி இருக்கிறபடியால இதுகளை யூஸ் பண்ண முடியாது. இப்ப நாங்கள் ஒரு கீவேர்டை வச்சு ஒரு ஐடென்டிஃபையர் ஒன்றை டிக்ளேர் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல எரர் வாரதை நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்க இருக்க போற எல்லா பார்ட்ஸையுமே நான் டெலீட் பண்றேன். இப்ப பிரிண்ட் பிஆர்ஐஎன் பிரிண்ட் என்ற வேர்ட்ல நான் என்ன செய்யறேன், 56 என்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். இப்ப பிரிண்ட் பண்ண போறேன். சேம் இந்த பிரிண்ட் என்ற வேர்ட். இப்ப ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு எரர். இந்த பிரிண்ட் என்ற வேர்ட் நாங்கள் ஒரு இடத்துல வைக்க முடியாது. பட் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இந்த பிரிண்ட் என்ற கீவேர்ட்லயே கேபிட்டல் பி என்று சொல்லி டைப் பண்ணிப்பா. பிரிண்ட் தட்ஸ் ஈக்குவல் டு 56. ஓகே, இப்ப கேபிட்டல் பி யூஸ் பண்ணிருக்கு. இப்ப இதை கீவேர்டா இருக்கா, பிகாஸ் ஸ்மால்ல பாவிக்க அது கீவேர்ட். இப்போ ஓகே, ஆல்ரெடி ரிசர்வ் வேர்ட் தான் பாவிக்கலாதே தவிர நீங்க கேபிட்டல் ஸ்மாலை சேஞ்ச் பண்ணி பாவிக்கல. நீங்க பிரிண்ட்டுக்கு கேபிட்டல் பி யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் இஸ் ஈக்குவல் டு 56. இப்ப இந்த பிரிண்ட் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அவுட்புட் சரியா தான் வரும். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது ஓகேயா இருக்கு பாருங்க. அதுக்காக பிரிண்ட் மட்டும்தான் எங்களோட கீவேர்ட்ஸா இருக்குதான்னு சொன்னா இல்லை. நிறைய கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி பைத்தன்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல வச்சு நான் இஃப் சொல்லி டைப் ஸ்மால் ஐஎஃப், இஃப் இஸ் ஈக்குவல் டு 89. இந்த நேமை நான் என்ன செய்யறேன், கீவேர்ட் இல்லாம ஒரு ஐடென்டிஃபையரா யூஸ். இப்போ இஃப் பிரிண்ட் பண்ண. இப்போ இதை ரன் பண்ணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அவுட்புட் இதுல எப்படி வருவாருன்னு சொன்னால் எரர். இஃப்ன்றதை பாவிக்கிறாதுன்னா இஃப்ன்றது ஒரு கண்டிஷன். நாங்கள் எடுத்தான் பார்த்துட்டு வர போறோம் இந்த பைத்தன். ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணப்பட்ட நேம்ஸை, அதாவது ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை நாங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இப்ப என்ன செய்ய மாட்டோம், இந்த கூகுள்ல இருக்க சர்ச் பண்ணி பார்ப்போம் பைத்தன்ல என்னென்ன ரிசர்வ் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இன் பைத்தன். ஸோ பைத்தன்ல இருக்க போற ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அசர்ட், டெஃப், எல்இஃப், கிளாஸ், பிரேக் அண்ட் எல்ஸ். இது இப்படி ஒரு ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 11 மோர் காட்டுதுல நிறைய ரோஸ் அவைலபிளா இருக்கு. இதை கொடுத்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்பான கீவேர்ட்ஸ், ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு கீவேர்ட்ஸுமே நாங்க பைத்தன்ல பாவிக்கலாம்.
இதுல எங்களுக்கு நிறைய டைப்பான கீவேர்ட்ஸ் இருக்கும். இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தந்திருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி தந்திருக்கேன். ஸோ பைத்தன் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த W3 ஸ்கூல்ன்ற வெப்சைட் போய் பார்த்தா கூட நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய டைப்பான கீவேர்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. இவ்வளவு கீவேர்ட்ஸுமே நாங்க பாவிக்கலாம். அப்ப கேஸ் சென்சிட்டிவ்ன்றபடியால நீங்க கேபிட்டல் ஸ்மால யூஸ் பண்ணி பாவிக்கலாம். இதுல பிரிண்ட் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இஃப் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி பார்த்துங்க. இதுல கேபிட்டல் ஸ்மால மாத்தி மாத்தி நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி பாவிக்கலாம். தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பைத்தன் ஐடென்டிஃபயர் என்ற சில ரூல்ஸை படி பார்த்தோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணிக்கல எக்ஸசைஸ் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸசைஸ்ல என்ன சொல்லியிருக்காரு? ஐடென்டிஃபை த வேலிட் ஐடென்டிஃபயர் நேம்ஸ் இன் பைத்தன். டிக்ளேர் பண்ணிக்க நாங்க சில ரூல்ஸை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். அது ஓகே. மெயின்டைன் பண்ணிக்கல நான் சில கீவேர்ட்ஸ் உங்களுக்கு தந்துருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ் சொல்லாம ஒரு நேம் வந்து இந்த இடத்துல தந்திருக்கு. இந்த நேம்ஸ்ல எது சரியான ஐடென்டிஃபயர் நேம், எது பிழையான ஐடென்டிஃபயர் நேம்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுல எது சரி எது பிழை என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக சில கேள்விகள் நான் உங்களுக்கு மேக் பண்ணிருக்கேன். அந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் நீங்க வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஈஸியா நீங்க வியூ பண்றதுக்காக நான் இதுல ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ செஷன் 5 லாஸ்ட் ஆக்டிவிட்டி இது. இதுல ஐடென்டிஃபை த வேலிட் ஐடென்டிஃபயர் நேம்ஸ் இன் பைத்தன். ஸோ ஃபர்ஸ்டா எக்ஸ்ன்ற நேம் வந்து நாங்க பாவிக்கலாம். எந்த ஒரு எரருமே இல்லை. நாங்க ஈஸியா எக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏபி என்றதையும் நாங்க பாவிக்கலாம். அல்பபெட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ற எதுவுமே நாங்க பாவிக்கலாம். ஈவன் தோ அதுக்கு பிறகு வரப்போற லெட்டர் அல்பபெட்டா இருக்கிறபடியால ஓகே. தேர்ட் ஒன் கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணிருக்கிறோம். அதால எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, பாவிக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா 4வது கேள்வி நம்பர்ல ஸ்டார்ட் பண்ற எந்த ஒரு ஐடென்டிஃபயர் நேமும் வேலிட் இல்லை. ஸோ 3ல ஸ்டார்ட் பண்றபடியால இது ஒரு ராங் ஐடென்டிஃபயர் நேம். அதுக்கு பிறகு 5th நாங்க செக் பண்ண போறோம். அண்டர் ஸ்கோர்ல தொடங்குறது சரி, அதுக்கு பிறகு நம்பர் வரலாம், ஆல்பபெட் வரலாம். ஸோ இது ஓகே. 5th கொஸ்டினா இருக்க போற இந்த பார்ட் வந்து எங்களுக்கு ஓகே இருக்கு. அதுக்கு பிறகு 6th 6வது செக் பண்ணிக்கலாம். அண்டர் ஸ்கோர் 4 இதுவும் சரி. அண்டர் ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு பிறகு நம்பர் இருக்கலாம், இதுவும் சரி. 7வது பார்த்தோம்னா அதுவுமே ஓகே. ஆல்பபெட்ல ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கு பிறகு ஆல்பபெட் வருது, அதுக்கு பிறகு சாரி அண்டர் ஸ்கோர் நம்பர், தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த குழம்பில இருக்க போற 4வது மட்டும்தான் எங்களுக்கு ராங் ஆன்சர் ஆயிருக்கு. மிச்சம் எல்லாம் ரைட். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த 8வதுல எக்ஸ் ஒரு ஹைப்பன் ஒரு டேஷ் ஒன்று இருக்கு. இந்த டேஷ்ன்றது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள். இந்த ஸ்பெஷல் சிம்பிள் நாங்க பயன்படுத்த முடியாது. ஸோ இது வந்து ஒரு ராங் நோட்டேஷன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 9வது கேஷ் அடையாளத்துல ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆனாலே அது கொமெண்ட் ஆயிடும். அல்லது நீங்க ஸ்பெஷல் சிம்பிள் பயன்படுத்த முடியாதுன்னு யோசிச்சா கூட இதுவும் பிழை. 8வது 9வது எங்களுக்கு தொடர்ச்சியாவே பிழையான ஐடென்டிஃபயர் நேமா தான் இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது வரப்போ 10வதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் பி, இதுல ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று வந்து, இதுல எந்த ஒரு லெட்டரும் இல்ல. ஸ்பேஸ் வந்தாலே அந்த ஐடென்டிஃபயர் ராங் ஆன ஐடென்டிஃபயரா இருக்கு. ஸோ 10வது உங்களுக்கு ஒரு ராங் ஐடென்டிஃபயர். 11வது பாத்தீங்கன்னா சரி. 11வது FF அண்டர்ஸ்கோர் இ என்று இருக்கிறபடியால எந்த ஒரு இடைவெளியும் இல்ல, ஸ்பெஷல் நோட்டேஷன்ஸ் இல்ல. ஸோ எந்த ஒரு வயலேஷன்ஸ்லும் இல்லாதபடியால இது சரி. 12வது பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அண்டர்ஸ்கோர் 2D இதுக்குமான வித்தியாசம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். சின்ன ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருக்கிறபடியால இது பிள்ளை. 12வது. 13வது பாத்தீங்கன்னா 13 இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்பர்ல ஸ்டார்ட் ஆகிற எந்த ஒரு நொட்டேஷனுமே எங்களுக்கு வேலிடா இருக்காது. ஸோ 13வதுன்றதும் எங்களுக்கு பிழையான நொட்டேஷன். 14வது பார்த்தோம்னா ஓகே. இந்த அண்டர் ஸ்கோர் அதுக்கு அப்புறம் ஆல்பபெட் நம்பர் அப்படி இருக்கு. ஸோ எங்களுக்கு இதுல ராங் நொட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கல. 4th ராங் நொட்டேஷன், 8 இதுவும் ராங் நொட்டேஷன். ஸோ 9th ஒன் இதுவுமே ராங் நொட்டேஷன். 10th ஒன்ல ஸ்பேஸ் இருக்கிறபடியால இதுவும் ராங் நொட்டேஷன். 12th அண்டர் ஸ்கோர்
ட்ரூ. இதுல ஸ்பேஸ் வந்தபடியால இதுவும் ராங் நோட்டேஷன். 13 வந்து நம்பர்ல ஸ்டார்ட் பண்றபடியால இதுவும் ஒரு ராங் ஐடென்டிஃபையர் நோட்டேஷனா இருக்கு. ஸோ இந்த செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் பைத்தன் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஐடென்டிஃபையர்ஸ் இந்த நேம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஓ த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்திருந்தோம். அடுத்த செஷன்ல நாங்கள் முக்கியமான டாபிக் பார்ப்போம், எப்படி யூசர் இன்புட்ஸ் பைத்தன்ல நாங்க வாங்குறது, பைத்தனை யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் எப்படி வாங்கி அதை நாங்க ப்ரொசஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ அடுத்த செஷன்ல ஒரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.